எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நான் எப்போதும் இந்த வார்த்தையை கேட்க மாட்டேன், நான் இப்போ கேட்கணும்னு தோணுது. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? உண்மையிலேயே ஆண்டோடைய பெரிதான ஒரு கிருபையினால தேவ பிரசன்னத்தோடு அந்த புதிய ஆண்டுக்குள்ளே கடந்து போகும். நமக்கு இடம் தான் கொஞ்சம் பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்களேன், நம்மளை பிடிக்கவே முடியாது. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிச்சு இப்படிப்பட்ட ஒரு இடத்தை தேவன் வாய்க்க பண்ணினார். அதுக்கு நாம் தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நாமெல்லாம் எடுத்துக்கொள்வோம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாம் அந்த வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமீன். அருமையான ஒரு வார்த்தை தேவன் இந்த ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்குள் நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோமாம்? பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோமாம். ஆண்டவருடைய டிசைன், அதாவது நம்மளை குறித்த ஆண்டவருடைய டிசைன் எப்படி ஒரு பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கும்படியாக அவருக்குள் நம்மளை பரிபூர்ணமா வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். நீங்க மேல உள்ள 9வது வசனத்தை கூட வாசிங்க. ஏனென்றால் பரிபூர்ணம் எல்லாம் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. அவருக்குள் வாசமாய் இருக்கு. தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம், பிதாவாகிய தேவனுடைய எல்லா பரிபூர்ணமான ஆசீர்வாதம் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வாசமாய் இருக்கிறது. அதனால நம்ம கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்க முடியும். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம எல்லாம் வாசிக்கலாம். அந்த வசனம் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் முன்குறித்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அவருடைய இரத்தத்தினாலே கழுவி இந்த நாட்கள் நம்மளை தேவன் நடத்துவதற்கு உண்டான காரணம் என்னவென்றால் நம்மளை ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாக ஒரு சந்ததியாய் மாற்றும்படியாக தான் தேவன் நம் ஒவ்வொருவரையும் முன்குறித்திருக்கார். நம்மளுடைய வாழ்க்கையில அநேக குறைகள் இருக்கலாம், அநேக காரியங்கள். இந்த வார்த்தையை எடுக்கும் போது ஆண்டவர் எனக்குள்ள ஒரு வார்த்தையை போட்டார். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அங்கே எபிரேயருக்கு எழுதின ஆக்கிய நான் ரிப்பீட் பண்ணதை நான் பார்க்கிறேன். 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனத்தை வாசிங்க. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்றார். எதை? சகலவற்றையும். வாசிக்க, தொடர்ந்து வாசிக்கலாம். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. எல்லாவற்றின் மேலும் தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்து, ஆனாலும் எல்லாம் நமக்கு கீழ்ப்பட்டிருக்க காணோம் என்று சொல்லுகிறார். அதே போல இன்னைக்கு நம்மளை பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை குறித்து அவர் முன்குறித்து இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையில அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதம். ஆனால் அவருடைய நினைவில் இருக்கக்கூடிய, அவருடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய, அவருடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய காரியம் நாம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம், இந்த உலகத்துக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதமா இருக்கட்டும், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதமா இருக்கட்டும், ரெண்டையும் பரிபூர்ணமாய் கொடுத்து தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக தான் விரும்பும். ஆரம்பம் எப்படி இருக்கும்? அற்பமா தான் இருக்கும். யோபு புத்தகத்தை சொல்லுவது, யோபு 8:17 சொல்லுவது போல ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு என்னவாக இருக்கும்? சம்பூரணமா இருக்கும். துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமா இருக்கும் என்று சொல்லி அங்க யோபுடைய நண்பன் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அதேதான் இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய ஆரம்பம் அற்பமாக இருக்கு. நம்ம ஒவ்வொருடைய பேக்ரவுண்டு, ஒவ்வொருடைய ஃபேமிலி, நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில நினைச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான வாழ்க்கை, ரொம்ப ஒரு அற்பமான ஒரு வாழ்க்கை தான். என்னுடைய வாழ்க்கையெல்லாம்
இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்பதற்குண்டான எந்த ஒரு சான்ஸுமே என் வாழ்க்கையில கிடையாது. அவ்வளவு ஒரு அற்பமாய் தொடங்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். ஆனால் ஆண்டவர் அவரை தேட தேட தேட, அவரை நெருங்க 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 அந்த அற்பமான வாழ்க்கை ஆண்டவர் என்ன பண்ணினார்? அலங்காரமாய் மாற்ற ஆரம்பிச்சார். அலங்காரமாய் மாத்துகிற தேவன் அதை சம்பூர்ணம் அடைய செய்கிற தேவனாக இருக்கிறார். அதான் ஆண்டவர் நம்மளுடைய வாக்கு தத்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க 2022 பார்த்தீங்கன்னா, உன் முற்பிதாக்களை பார்க்கலாம் உங்களை பலிகை பெருக செய்வேன் என்று சொல்லலாம். 2023 அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் வைப்பேன் என்று சொல்லி 2023 தான் ஆச்சரியமான ஆலயமாக்குவேன் என்று சொல்லி சொன்னார். 2024 அற்புதமாக அடையாளமாக வைப்பேன். 2025 உங்களை பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம், அதாவது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பகுதியிலும் ஆண்டவர் என்ன பண்ணி ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும்படியாக ஒரு நினைவை தேவன் வைத்திருக்காங்க. அதான் இயேசு 55 அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, அப்படியே உங்கள் வழியை பார்க்கிலும் உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. எப்படி உயர்ந்திருக்குன்னா, பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கும்படியாக நம்மளை குறித்து உண்டான தேவனுடைய நினைவுகள் உயர்ந்தவைகள். ஹல்லேலூயா. உண்மையிலே ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள், இந்த வாக்கு தத்தம் வந்ததுக்கு அப்புறம் இந்த வாக்கு தத்தத்தை குறித்து ஆண்டவர் எப்படியெல்லாம் ஜனத்தை நடத்த விரும்புகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறான்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களை பார்க்க ஆரம்பிக்கும் போதுதான் ஆண்டவர் எவ்வளவு சம்பூர்ணமாய் ஒவ்வொரு காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இந்த பூமியில மனுஷனை ஆதாமை உண்டாக்குவதற்கு முன்பதாக என்ன பண்ணுகிறார்? அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் உண்டாக்கினவராக இருக்கிறான். அவன் இந்த பூமியில சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்வதற்கு அவனுக்கு உண்டான எல்லா தேவைகளையும், அவனுக்கு இருந்த ஒரே ஒரு குறை இது மனைவி மட்டும்தான். அதனாலதான் மனைவிமார்கள் நம்மளை காட்டிலும் அவங்களுக்கு தான் அதிக சம்பூர்ணம். ஆண்களுக்கு நமக்கு உண்டாக்கும் போது கொஞ்சம் என்ன பண்ணுது, வாழ்க்கை துணையெல்லாம உண்டாக்கணும். ஆனா மனைவிமார்களை உண்டாக்கும் போது வாழ்க்கை துணையை சேர்த்து ஒரு சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்துல அவங்களை உண்டாக்கினார். ஆமாவா இல்லையா? எங்களை காட்டிலும் உங்களுக்கு தான் அதிக சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்ணியிருக்கிறா, வைத்திருக்கிறார். அதனால குடும்பத்தை நடத்தக்கூடிய பொறுப்பை உங்க கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப தேவனுடைய அவருடைய காரியங்கள், அவருடைய படைப்புகளை பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் ஒரு சம்பூர்ணத்தை தேவன் வைப்ப. எது நம்மளுடைய ஆண்டவர் ஏதாவது குறை உள்ளவரா? அவரால் ஏதாவது செய்ய முடியாத காரியம் இருக்கா? அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எதை செய்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கம்ப்ளீட்டா பர்ஃபெக்டா ஆண்டவர் பண்ணுவார். ஒரு குறைவா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, பண்ணவே பண்ண மாட்டார். உங்களை குறிச்ச ஆண்டவர் ப்ளூ பிரிண்ட் போடும் போது அவர் சம்பூர்ணமான ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் ஆண்டவர் போட்டாரு. உன் வாழ்க்கையில இந்த குறை இருக்கணும், நீ இப்படிதான் இருக்கணும், நீ இவ்வளவு கஷ்டப்படணும், நீ இப்படிதான் வாழணும் என்று சொல்லி அந்த ஒரு தாட்ல ஆண்டவர் என்ன பண்ணவில்லை, உங்களையும் என்னையும் ஆண்டவர் உண்டாக்கவே இல்லை, படைக்கவே இல்லை. அவருடைய நினைவு அப்படியாப்பட்ட நினைவு கிடையவே கிடையாது. நாம் ஒவ்வொருடைய ஆண்டவர் மேல இருக்கிற நினைவு, ஆண்டவருக்குள்ள இருக்கக்கூடிய நினைவு சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதங்களால தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக தான் தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள காணப்படக்கூடிய காரியங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க அந்த கொலோசியர் 1 அதிகாரத்துல 16-19 வரை வாசிக்கலாமே. கொலோசியர் 1 அதிகாரம் 16-19. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாவற்றுக்கும் முந்தினார், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. எல்லாம் அவருக்குள்ள நிலை நிற்கிறதாங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு உண்டான எல்லா காரியங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிலை நிற்கிறது. அதனால அவரால் சொல்ல முடியுது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறேன். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஒரு குறைவும் கிடையாது, எல்லாமே அவர்கிட்ட நிறைவாக காணப்படுகிறது.
அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி. எல்லாவற்றுக்கும் முதல்வராய் இருக்கும்படி. அவரே ஆதியும் மரித்தொழுந்து எழுந்த முதற் பேருமானவர். முதற் பேருமானவர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கிறது. சகல பரிபூரணமும் சொல்லுங்க. சகல பரிபூரணமும் அவருக்குள்ள வாசமாயிருக்கிறது. அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வாசமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் உங்க தலையில கை வச்சு சொல்லுங்க. சகல பரிபூர்ணம் உள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அதனால்தான் அங்க அந்த பவுல் எழுதும் போது கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்ல. என்ன? சகல பரிபூர்ணமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வாசமாய் இருக்கிறது. அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்குள்ள நமக்குள்ள வாசமாய் இருக்கும்போது இந்த சகல பரிபூர்ண ஆசீர்வாதம் நம்மளோட வாழ்க்கையில அது கடந்து வரக்கூடியதா இருக்கிறது. இன்னும் நீங்க வாசிங்க 2ஆம் அதிகாரத்துல, கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல 3ஆவது வசனத்தை வாசிங்க. அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஞானம் அறிவு என்கிற எல்லா பொக்கிஷமும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துக்குள்ள அடங்கி இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை உடைய பிள்ளைகளாக நாம் மாறணும் என்றால் உண்மையிலே நம்மளுடைய வாழ்க்கை சம்பூர்ணமாக இருக்குங்க. இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விட. அதனால அப்போ நான் அவரை தரித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுங்க. நாங்கள் அப்போ பவுல் தீமோத்தேயுல நினைக்கிறேன், நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடைய தேவனை உடையவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம அப்படியாய் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராய் கடந்து போக வேண்டும் என்றால் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இன்னும் அதிகமாய் வாசம் பண்ணும்படியாக நம்மளை விட்டு பிரியாதபடிக்கு நாம் அவரை காத்து கொண்டோம் என்றால் உண்மையிலே நம்மளோட வாழ்க்கை மிகுந்த ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இப்போ அவர் மூலம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மூலம் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்னென்ன என்று சொல்லி ஒரு 3 ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு நாம் செபிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்களேன். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவுது, இதற்கென்று ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவருமாய் இருங்கள். இப்ப தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே ஆளக்கடவுது. தேவ சமாதானம், பரிபூர்ண தேவ சமாதானம் உங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் ஆள கடவுது என்று சொல்லி இந்த ஆண்டு உங்களே இந்த ஆண்டுல இனி வரக்கூடிய ஆண்டு எல்லாம் பரிபூர்ணமான தேவ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லா காரியத்தை குறித்திலும் ஒரு தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும்படியாக தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்மளுடைய பிள்ளைகளை குறித்து எல்லாம் நம்ம காரியங்கள் எல்லாம் இருக்கும்படியாக நம்முடைய காரியங்கள் எல்லாம் என்ன பண்ண வேண்டும்? கிறிஸ்துவுக்குள்ள பரிபூர்ணமாய் இருக்கும்படியாக தேவ சமாதானம் எல்லா காரியங்களை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து நாம் நினைக்கும் போது நம்முடைய இருதயத்தில் என்ன உண்டாகும்? ஒரு சமாதானம் உண்டாகும். ஐயோ, என் பிள்ளையோட வாழ்க்கை எப்படி போகும், எதிர்காலம் எப்படி போகும், என் பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகும் என்று சொல்லி எந்த ஒரு கலக்கமும் இல்லாதபடிக்கு நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நினைவுகள் வரும்போது நம்முடைய இருதயத்துல பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து தோண ஆரம்பிக்கும் போது தேவன் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். சமாதானத்தை கொடுத்து அப்படியாய் தேவன் என்ன பண்ணுகிறார்? பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிறார். அப்ப இந்த ஆண்டு முழுவதும் தேவ சமாதானம், ஒரு பரிபூர்ணமான தேவ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆளும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்னும் நீங்க வாசிச்சீங்கன்னா அதே 3:10 வாசிங்க. 3:10 தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய், 3:10 தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்கும் போது நமக்குள்ள என்ன உண்டாகிறது? பூரண அறிவு நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. பூரண தேவனுடைய ஞானம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படக்கூடியதாய் காணப்படுகிறது. அதுக்காக தான் என்ன பண்ண வேண்டும்? புதிய மனுஷனை நீங்க என்ன பண்ணிருக்கோம்? தரித்து கொண்டு இருக்கிறீர்களா? அதனால்தான்
இந்த பழைய ஆண்டு நாம் கடந்து வரும்போது எல்லா பழைய மனுஷன், நமக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு, இல்லைன்னா பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு நாம் என்ன பண்ண வேண்டும், வெளியே வர வேண்டும். யோர்தானை கடக்கும் போது அங்கே யோசுவா என்ன பண்ணுகிறான், ஜனங்களை எல்லாம் சுத்திகரிப்புக்குள்ள கொண்டு வருகிறான். ஆண்டவருடைய கிருபையினால சனிக்கிழமை அந்த காரியத்தை குறித்து தான் நம்ம தியானம் பண்ணோம். அப்ப இந்த புதிய ஆண்டுக்குள்ள நாம் கடந்து போகும்போது, நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் கடந்து வரும்போது ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுகிறார், ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளை ஆசீர்வதிக்கிறப்ப, முதலாவது ஒரு பரிபூர்ண தேவ சம நம்முடைய இருதயத்துல நம்மளுடைய வாழ்க்கையில கடந்து வரும். இரண்டாவது, தேவனுடைய பூரண அறிவு, அவருடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு பூரண அறிவு நம்மளுடைய வாழ்க்கையில கடந்து வரக்கூடியதாக காணப்படுகிறது. மூணாவது நீங்க வாசிங்கன்னா சங்கீதம் 36 8வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 36 8. உமது ஆலயத்துள்ள சம்பூரத்தினாலே திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். உமது பேரின்ப நதியினால் அவருடைய தாகத்தை தீர்க்குது. ஆலயத்தின் நன்மையினால் என்னவார்களாம், திருப்தி அடைவார்களாம். ஆலயத்தின் நன்மையினால தேவன் நம்மளை திருப்தி ஆக்கக்கூடியவராக இருக்கிறார். அதாவது தேவனுடைய ஆலயத்துல என்னங்க இருக்கும், தேவனுடைய ஆலயத்துல என்ன இருக்கும், தேவ மகிமை இருக்கும். தேவனுடைய ஆலயத்துல சாலமோன் பலிகளை செலுத்தும் போது தேவ மகிமையினால் ஆலயம் நிரப்பப்பட்டுச்சு. அந்த தேவ மகிமையினால் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண போகிறார், நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. இந்த தேவ மகிமை நம்மளோட வாழ்க்கையில வந்துச்சுன்னு வச்சுங்களேன், எல்லா பர்வதங்கள் விலகி ஓட ஆரம்பிக்கும். எல்லா பர்வதங்கள் இல்பொருளாகும். அந்த இடத்துல பர்வதங்கள் இருந்துச்சுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இல்லாதபடிக்கு தேவன் என்ன பண்ணுகிறார், எல்லா பர்வதங்கள், எல்லா தடைகள், எது எல்லாம் நம்மளோட வாழ்க்கையில தடை, எது எல்லாம் நம்மளோட பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடையாய் காணப்படுகிறதோ, அந்த தடைகள் எல்லாவற்றையும் இந்த தேவ மகிமை நம்மளோட வாழ்க்கையில எடுத்து போடக்கூடியதாக கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாது. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினபடினால், அந்த தேவ மகிமையினாலே தேவன் நம்மளை என்ன பண்ணுகிறார், திருப்தி அடைய செய்ய போகிறார். அந்த தேவ மகிமை நம்மளோட வாழ்க்கையில வந்துச்சுன்னா இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் நம்மளோட வாழ்க்கையை விட்டு ஓட ஆரம்பிப்பதை நாம் பார்க்கணும். பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும். எப்படி வந்துச்சோ அது எப்படி வந்ததுன்னு தெரியாது, எப்படி போனது நமக்கு தெரியாது. பிரச்சனை வரும்போது சொல்லிட்டா வருது, டே இருடா, நாளைக்கு நான் உனக்கு ஃபீவரை கொண்டு வரேன், நாளைக்கு உனக்கு தலைவலியை கொண்டு வரேன், வயிற்று வலியை கொண்டு வரேன், வியாதியை கொண்டு வரேன்ட்டு சொல்லிட்டா வருதுச்சு. எப்படி வந்ததுன்னு தெரியாது, எப்படி நம்மளோட வாழ்க்கையை விட்டு போனதுச்சுன்னே தெரியும். எனக்கு என் வாழ்க்கையில நிறைய வியாதி வந்ததுன்னு தெரியாது, போனதுன்னு தெரியாது. நான் வியாதியும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அதுவும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாது. நான் மாத்திரத்தெல்லாம் போட்டு அதை டிஸ்டர்ப் பண்ண, ரொம்பலாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகும்போது தான் கொஞ்சம் அதுக்கு பிரச்சனையை கொடுப்பேன். இல்லை வச்சுங்களேன், நீ பாட்டுக்கிற, நான் பாட்டுக்கு இருக்கிறேன். இப்போ கூட எனக்கு கை தூக்க முடியல, ஒரு பக்கம் வலி இருந்துக்கிட்டு தான் இருக்கு. சரி, நீ பாட்டுக்கு இரு, நான் பாட்டுக்கு இருக்கிறேன். அப்படிதான் நம்மளோட அக்ரிமெண்ட். இப்போ நம்ம தேவ மகிமை நம்மளோட வாழ்க்கையில வர ஆரம்பிச்சிச்சுன்னா எப்படி பிரச்சனை வர்றதுன்னு தெரியாது, எப்படி அந்த பிரச்சனை நம்மளோட வாழ்க்கையை விட்டு போகிறதுனே தெரியாது. அப்படியாப்பட்ட தேவ மகிமையினாலே சம்பூர்ணமாய் ஆண்டு இந்த ஆண்டில் நம்மளை நிரப்ப போகிறார். தேவ மகிமை, அவருடைய மகிமை. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. சங்கீதம் 36 8. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவர். ஆலயத்தில் இருக்கக்கூடிய சம்பூர்ணத்தினால திருப்தி, ஆலயத்தில் இருக்கக்கூடிய தேவ மகிமையினால நீங்களும் நானும் இந்த ஆண்டு முழுவதும் திருப்தியாகி சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அந்த மகிமையினால ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை நடத்தும்படியாக பர்வதங்கள் எல்லாம் வழி விலகி போக முடியாது. அக்கினி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாக நமக்கு முன்பதாக இருந்து தேவ மகிமையினால நிரப்பி இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு போக போகிறார். இந்த மகிமைக்கு நாம் என்ன பண்ண வேண்டும், நம்மளை விட்டு கொடுக்க வேண்டும். தேவ பிரசன்னத்தை தடை பண்ணக்கூடிய எந்த காரியம் நம்மளோட வாழ்க்கையில வந்துச்சுன்னா அதை வெட்டி தூக்கி தூரப்படணும். அது எதுவாக இருந்தாலும், என்னென்ன காரியங்கள், ஒருவேளை அது பாவமா இருக்கலாம், இச்சைகளா இருக்கலாம், பொருளாசையா இருக்கலாம், எது வேணாலும் நம்மளோட வாழ்க்கையில தேவ மகிமையை கெடுத்துப்படக்கூடிய காரியங்கள் எது நம்மளோட வாழ்க்கையில வந்தாலும் அதுக்கு எதிர்த்து நாம் போராடுகிற பிள்ளைகளாக, ரத்தம் சிந்தத்தக்க நம்ம என்ன பண்ண வேண்டும், பாவத்தை எதிர்த்து போராட வேண்டும். அப்படி போராடும் போது
தேவ மகிமை நம்முடைய வாழ்க்கையில சம்பூர்ணமாய் நம்மளை நடத்த ஆரம்பிக்க முடியும். அந்த தேவ மகிமை நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது எல்லா தடைகள், எல்லா வியாதிகள், எல்லா பலவீனங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு மாறி போவதை நாம் பார்க்க முடியும். அப்படியாப்பட்ட மகிமையினால தேவன் நம்மளை நிரப்ப போகிறார். 68 சங்கீதம் 68:9 வாசிங்க. தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். ஆண்டவர் சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணி இளைத்து போன அவருடைய சுதந்திரத்தை என்ன பண்ண போகிறார்? திடப்படுத்த போகிறார். எது எல்லாம் நம்ம இழந்து நிக்கிறோமோ எல்லாவற்றையும் ஆண்டு வந்த ஆண்டில நம்மளை திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். தேவனே சம்பூர்ணமான மழையை பெய்ய பண்ணினி இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினார். அதனால எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நம்ம இழந்து நிக்கிறோமோ எல்லாவற்றையும் ஆண்டு வந்த ஆண்டுல நம்மளை திடப்படுத்தி நம்மளை ஆசீர்வதித்து எடுத்து நிறுத்துகிறவராக இருக்கிறார். இன்னும் நீங்க வாசிங்கன்னா ரோமர் 15:29 வாசிங்க. ரோமர் 15:29. நான் உங்களிடத்துல வரும்போது சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோட வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். நான் உங்களிடத்துல வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். நான் உங்களிடத்துல வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதம், சுவிசேஷத்துடைய சம்பூர்ணமான ஆசீர்வாதம். சுவிசேஷம் என்றாலே ஒரு மனுஷன் வாழ்க்கையில சுவிசேஷம் சொல்லும் போது அந்த மனுஷன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள் எல்லாவற்றிலிருந்து என்ன பண்ணுகிறார்? கர்த்தர் விடுதலையாக்குறவர். அந்த சம்பூர்ண சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பரிபூர்ண விடுதலையை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. எல்லா காரியத்திலும் எதெல்லாம் நம்மளால விடுதலையாக முடியவில்லையோ எல்லாவற்றை பாவமா இருக்கலாம், சுபாவமா இருக்கலாம், எது எல்லாம் விடுதலை ஆக முடியவில்லை என்று சொல்லி இருக்கிறோம் எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ஒரு பரிபூர்ண விடுதலை. அதுதான் சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தினாலே தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்னும் நீங்க வாசிங்கன்னா தீத்து 3:7 வாசிக்கலாம். தீத்து 3:7. அவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். இந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. இந்த ஆண்டுல பரிசுத்த ஆவியானவரை நம்ம மேல எப்படி பொழிய பண்ண போகிறாராம்? சம்பூரணமாய். அதாவது பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றியிருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அளவில்லாத அபிஷேகத்தை பிதாவாகிய தேவன் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து கொடுத்திருந்தார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார். நமக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தம்முடைய ஆவியை சம்பூரணமாய் கொடுக்க போகிறவராக இருக்கிறார். அதான் நான் சொன்னேன், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் அவருடைய இருதயத்துல நினைவு உள்ளதாக காணப்படுகிறது. அதுதான் அந்த நினைவுகள் தான் உயர்ந்தவைகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப சம்பூர்ணமான பரிசுத்த ஆவினாலே நம்மளை நிரப்ப இந்த ஆண்டில் நாம் அதிகமாய் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது இந்த பரிசுத்த ஆவியானவரை இன்னும் என்ன நிரப்புங்க என்று சொல்லி இந்த பாத்திரம் நிரம்பி வழியக்கூடியதா இருக்கு. இன்னும் ஒரு குறைவுள்ளவனாய் காணாதபடிக்கு பரிசுத்த ஆவியில நிரம்பி வழியக்கூடிய ஒரு அனுபவமாய் நம்முடைய அனுபவம் மாறணுங்க. அந்த நிரம்பி வழியக்கூடிய அனுபவம் எப்படியாப்பட்ட ஒரு அனுபவம்னா, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஆவியான பாட்டு நமக்குள்ள சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு பக்கம் புயல் காத்து அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும், ஆனாலும் தெய்வ ஆவியார் நமக்குள்ள இருக்கும்போது அந்த ஆவியில வரக்கூடிய சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அது நம்மளை நல்லா துதிக்க செய்யும், ஆராதிக்க வைக்கும், தேவனுக்கு நாம் நெருங்கி சேரும்படியாக அதை செய்யும். அந்த சம்பூர்ண ஆவினாலே கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் நிரப்ப போய். அதனால இந்த ஆண்டுல கர்த்தாவை இன்னும் என்னுடைய பரிசுத்த ஆவினாலே சம்பூர்ணமை இதுக்கு, அதாவது இந்த வார்த்தைக்கு அளவே கிடையாது. எங்க நமக்கு நிறைவாகனா ஆண்டவரே இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக தான் அந்த வார்த்தை நிறைவாகும். ஆனால் நம்ம ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும்படியாக தேவன் அந்த பாதையில நம்மளை நடத்த போகிறார். இதுவரை நம்ம என்ன பண்ணோம்? வலதுபுறம் இடதுபுறம் விலகி நாம் ஓடிக்கிட்டு இருந்தோம். ஆண்டவர் இந்த ஆண்டில் நம்மளை பிடிச்சி நான் சம்பூர்ணமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக நடத்த போகிறேன் என்று சொல்லி நம்மளை பிடிச்சு கொண்டு நம்மளுடைய ட்ராக் எல்லாம் மாற்றி
அவருடைய ட்ராக்ல கொண்டாந்து விட போகிறார். அதுதான் ஆண்டவர் இந்த ஆண்டில் நம்மளோட வாழ்க்கையில செய்ய போகிற காரியங்கள். அப்ப எல்லா காரியத்திலும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? சம்பூர்ணம் அடைய செய்கிறவராக. எது எல்லாம் உங்களோட வாழ்க்கையில குறைவு என்று நீங்க சொல்லுகிறீர்களோ அதை எல்லாம் தேவன் நிறைவாக்க போகிறார். அதுதான் ஆண்டவருடைய இருதயத்தில் கூடிய காரியம். எது எல்லாம் என் பிள்ளைகள், என் ஜனம் என் வாழ்க்கை இதெல்லாம் குறைவு என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களோ அது எல்லாவற்றையும் நான் நிறைவாக்கி அவளை ஆசீர்வதிக்க போய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யாவருக்கும் சம்பூர்ணமாய். யாக்கோபு 1:5 வசனத்தை நீங்க வாசினாங்க. யாக்கோபு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் என்று சொல்லி அவன் சொல்லி, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும். யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும். அதாவது ஞானத்துல குறைவு, ஞானம் மாத்திரம் கிடையாது, எது எல்லாம் நம்மளோட வாழ்க்கையில குறைவா இருக்கிறதோ எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறார்? தேவன் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஆண்டவர் என்னைக்கும் குறைவா வைக்கவே மாட்டாருங்க. நீங்க மார்க் 8 வீட்டில் போய் வாசிச்சுக்கொள்ளுங்க. 22-24 உள்ள வசனத்துல பெத்சாயிதா பட்டணத்துல ஆண்டவர் போகும்போது ஒரு குருடனை கொண்டு வருவாங்க. உடனே ஆண்டவர் என்ன, குருடனை கிராமத்துக்கு வெளியே கொண்டு போய் உமிழ் நீர்னால அவனுடைய கண்களை பூசும் போது அவன் கண்ணை திறந்து பார்க்கும் போது அவன் சொல்லுவான், மனுஷர்களை நான் மரங்களை போல பார்க்கிறேன் என்று சொல்லுவான். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷனை மரங்களை போல காண்கிறேன் என்றான். மரங்களை போல திருப்பி ஆண்டவர் அவன் கண்ணுல கைகளை வச்சு திருப்பி அவனை விடுதலையாக்கும் போது பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். ஆண்டவர் ஒரு மனுஷன் வாழ்க்கையில காரியத்தை செய்யும் போது அரையும் குறையுமா செய்யவே மாட்டார். அதுக்கு இந்த குருடன் நல்ல ஒரு சாட்சி. ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட பார்க்கும்போது மனுஷனை மரங்களை போல பார்க்க, திருப்பி ஆண்டவர் சுகமாக்கும் போது எல்லாரையும் அவன் பார்க்கிறவனாக காணப்பட்டான். இதே தான் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் ஏதோ நீ இருந்து நீ பொழைச்சு போ, நீ கொஞ்சத்தை மட்டும் வச்சுக்க, அப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க மாட்டார். அவர் எப்படி, நான் தயாளன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் வன்கண்ணன் அல்ல, அவர் தயாள குணமுள்ள ஒரு தேவன். அவர் ஆசீர்வதிக்கும் போது அவருடைய, அதனால நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நீர் என்னை ஆசீர்வதி என்று சொல்லி நம்ம ஜெபிக்க. நம்மளே ஒரு பிளானை போட்டு நம்மளே ஒரு, நான் இப்போ சொல்றேன், நம்மளே ஒரு டபுள் பெட்ரூம் ரூமை போட்டு நான் ஆசீர்வதின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே எனக்கு தேவை டபுள் பெட்ரூம், கூட நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லது. அப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என்னுடைய தேவை இதுவாக காணப்படி, ஆனால் உம்முடைய பரிபூர்ணத்தின்படி நீ என்ன பண்ண வேண்டும், என்ன நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவராக. அப்ப